தவறு செய்தவர்களுக்கு நாங்கள் செய்யும் மாற்றங்கள் வலிக்கிறது. கண்டியில் ஜனாதிபதி கருத்து. மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் திட்டமிட்டு தவிர்க்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிப்பு. காலத்தை இழுத்தடித்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை வழங்க அரசாங்கம் பின்னடிப்பதாக சுட்டிக்காட்டிய யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம். அவசர கால நிலை நீடிப்பு தொடர்பாக பிரதமர் விளக்கம். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்துக்கு உயர் நீதிமன்றம் அனுமதி. அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. பிரதி அமைச்சர் தகவல். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை வேறு எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டிட்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்றும் கண்டி மாவட்ட வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை மத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கண்டி மாவட்ட மக்களுக்கு உதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி 2025, 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டுகளில் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக 33,000 கோடி ரூபாய் செலவிடுவதாக குறிப்பிட்டார். அதற்கமைய 2027ஆம் ஆண்டில் 3வது சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்ட பின்னர் வரவு செலவு திட்டத்தில் ஏற்படும் தாக்கத்தை கருத்தில் கொண்டே ஏனைய கொடுப்பனவுகள் குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும், அதுவரை யார் என்ன போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்தார். அரசு சேவையை பொறுத்தவரை அடிப்படை சம்பள உயர்வே முக்கியம் என்று நாங்கள் கருதினோம். அந்த அடிப்படை சம்பள உயர்விற்காக மாத்திரம் 2025ஆம் ஆண்டில் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. 2026ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலேயே மேலும் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. 2027இல் அடுத்த கட்டமாக 11,000 கோடி ரூபாய் செலவிடப்படவுள்ளது. 2027 ஆகும் போது எமது அரசு சேவையின் சம்பள உயர்வுக்காக மாத்திரம் நாங்கள் ஏற்கும் செலவு 33,000 கோடி ரூபாவாகும். இவ்வாறு சம்பள உயர்வு செய்திருக்கும் நிலையில் சிலர் மீண்டும் இந்த கொடுப்பனவுகளை கூட்டுங்கள், அந்த கொடுப்பனவுகளை கூட்டுங்கள் என்று கேட்பதை நாங்கள் காண்கிறோம். அது நடக்காது. முதலில் நாங்கள் 2027இல் 3வது சம்பள அதிகரிப்பு வந்த பின்னர் எமது வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்படும் தாக்கத்தை பார்த்துவிட்டுத்தான் ஏனைய கொடுப்பனவுகள் பற்றி யோசிப்போம். அதனால் யாரு எவ்வித ஆர்ப்பாட்டம் செய்தாலும் வீதியில் இறங்கினாலும் 2027ஆம் ஆண்டு அடுத்த சம்பள உயர்வு வரும் வரை கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது. இந்த அனர்த்தத்தினால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என பலர் நினைத்தார்கள். ஆனால் 2 மாதங்களுக்குள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளோம். மின்சாரம், வீதிகள், தொடர்பாடல், நீர் என பாரிய அளவில் மீண்டுள்ளோம். எமக்கு தேவை இந்த நாடு அடையும் பொருளாதார வெற்றிகளை நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதே ஆகும். அதேபோல் சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதை செய்தே தீருவோம். யாரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு ஏதுவான சட்டத்தை நாங்கள் கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்றினோம். பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தி விரைவில் கொண்டு வருவோம். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவதற்கு சட்டம் தயாரிக்கப்படுகிறது. அதேபோல் பண மோசடியை தடுப்பதற்கு சர்வதேச தரத்திற்கு அமைய சட்டம் ஒன்றை தயாரிக்க பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. சட்டத்தின் கோடு ஒன்று உள்ளது. அந்த கோட்டிற்கு கீழே அனைவரும் உள்ளனர். யாரும் சட்டத்தின் கோட்டின் மேலே பாய முடியாது. அப்படியான ஒரு நாடுதான் எமக்கு தேவை. அதனை நாங்கள் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றோம். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் திட்டமிட்டு தாமதப்படுத்தி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஒரு தீர்வை காண்பதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை கடந்த 2026 ஜனவரி 6ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஜனவரி 6ஆம் தேதி முதல் எதிர்க்கட்சியானது தமது பிரதிநிதிகளாக ரஞ்சித் மத்தும பண்டார, நான் நிசாம், கரியப்பர் மற்றும் மனோ கணேசன் ஆகிய 4 பேர்களையும் அனுப்பி வைத்துள்ளது. ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1 மாதம் கடந்தும் அரசாங்கம் இதுவரை தமது பெயர்களை அனுப்பவில்லை. இது மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தெளிவான நகர்வாகும்.
வெளிவிவகார அமைச்சர் இன்று காலை உள்நாட்டு பொறிமுறைகளை பற்றி பேசினார். வன்முறைகள் மீண்டும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் குறைந்தபட்சம் எந்தவொரு அதிகார பகிர்வும் மாதிரியாவது இருக்க வேண்டும். ஆனால் அறிவிப்பு வெளியாகி ஒரு மாதமாகியும் அரசாங்கம் சார்பில் நீங்கள் இன்னும் பெயர்களை வழங்கவில்லை. இது மாகாண சபை தேர்தலை தள்ளிப்போடும் ஒரு திட்டமிட்ட செயலாகும். பிரதமரும் இந்த சபையில் இருக்கிறார். பிரதமர் அவர்களே, தயவு செய்து இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுங்கள். எதிர்க்கட்சி தனது பெயர்களை ஏற்கனவே அனுப்பிவிட்டது என அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். காலத்தை இழுத்தடித்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை மறுக்கும் அரசாங்கத்தின் கொள்கையை வன்மையாக கண்டித்து லலித் குகன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எதிரான வழக்கு விசாரணை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ முன்னிலையாகாமைக்கு எதிராகவும் இன்று யாழ் நகரில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சம உரிமைகள் இயக்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் போது செம்மணியை மீண்டும் புதைக்க இடமளியோம், அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய், மேலதிக அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம், பயங்கரவாத சட்டத்தை நீக்கு, அனைத்து இன மக்களும் சம உரிமையை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்பை வென்றெடுப்போம் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டக்காரர்களால் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி காணாமல் ஆக்குவதற்கு இடமளிக்க கூடாது என வலியுறுத்தப்பட்டதுடன் இலங்கையின் குற்றங்கள் மலிந்து அரசால் இன்று வரை பல குற்றவாளிகள் எவ்வித தடையுமின்றி சுதந்திரமாக நடமாடுகின்றனர். அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் மந்த கதியிலேயே உள்ளது என்றும் போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தினர். மேலும் வடக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்காக போராடிய லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எதிரான வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கின் சாட்சியாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ சாட்சியளிக்க நீதிமன்ற கட்டளை பிறப்பித்துள்ள நிலையில் அவர் இந்த வழக்கில் சாட்சியளிப்பதை தொடர்ச்சியாக தவிர்த்து வந்ததுடன் தற்போது இணைய வழியாக சாட்சியளிப்பதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியுள்ளார். இவ்வாறு நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக புறக்கணிப்பதற்கு எதிராகவும் அனைத்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. டிட்வா சூறாவளி காரணமாக நாட்டில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பாதிப்புகள் விரைவாக வளமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான தலையீடுகளை மேற்கொள்வதற்காகவுமே அவசர காலநிலை ஒரு மாதத்திற்கு நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். டிட்வா சூறாவளியினால் இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிவோம். நாம் எதிர்பாராத விதமாக நாட்டின் உட்கட்டமைப்புகள், குறிப்பாக வீதிகள் மற்றும் பாலங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்த தேவையில்லை. மீள கட்டியெழுப்பப்பட வேண்டிய மற்றும் சில இடங்களில் இருந்து அகற்றப்பட வேண்டிய பாடசாலைகள் பல உள்ளன என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அத்துடன் எமது வரலாற்றில் நாம் கண்டிராத வகையில் பாரிய மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை சுமார் 1300 மண் சரிவுகள் குறித்து அறிக்கையிட்டுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் எமது உட்கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மண்சரிவு அபாயமும் அதிகரித்துள்ளது என்பது அனைவரும் அறிந்த விடயமாகும். எனவே இந்த நிலைமைக்கு மத்தியில் நாம் தலையீடு செய்ய வேண்டியுள்ளது. இந்த தலையீடுகளுக்காக மனித வளம் மற்றும் தேவையான ஏனைய வசதிகளை விரைவாக கண்டறிந்து அவற்றை செயற்படுத்தவும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்து சேதங்களை குறைப்பதற்கும் நாம் பாரிய பணிகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இந்த அவசர காலநிலையை நீடிப்பதற்கான அவசியம் இந்த சூழ்நிலையினால் மாத்திரமே ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் அத்தியாவசிய தேவைகளை தடையின்றி பேணுவதும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நியமிப்பதுமே பிரதான நோக்கங்களாகும். இந்த 2 பிரதான விடயங்களுக்காகவே நாம் இந்த சட்டத்தை பயன்படுத்துகின்றோம். தற்போதைய சூழலில் முன்னெடுக்கப்பட வேண்டிய பணிகளை வினைத்திறனாகவும் வேகமாகவும் முன்னெடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வரும் தேவையை கருத்தில் கொண்டே இதனை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம் என்றார். அரசியல் அமைப்பின் 121ஆம் உறுப்புரைக்கு இணங்க பாராளுமன்ற ஓய்வூதியங்கள் எனும் சட்டமூல தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகருக்கு கிடைத்துள்ளது. பாராளுமன்றத்தில் உரையாற்றிய சபாநாயகர் குறித்த சட்டத்தில் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிக்கும் முரணான அமைப்பில் இல்லை என உயர் நீதிமன்ற தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார்.
அதன்படி அந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த் செனரத் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். தற்போது பல மாவட்டங்களில் நெல் களஞ்சியங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அறுவடை கிடைக்கப்பெறும் அளவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் கடந்த போகத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் இருப்புகளை முறையாக அரிசியாக மாற்றி சந்தைக்கு விடுவிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இன்று பல மாவட்டங்களில் நெல் களஞ்சிய சாலைகளை திறந்து அறுவடை வரும் அளவை கண்காணித்து நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதேபோல் கடந்த காலங்களில் கொள்வனவு செய்த நெல்லை அரிசியாக மாற்றி சந்தைக்கு வெளியிடும் வேலை திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளோம். நெல் கொள்வனவு செயல்முறைகளை நாங்கள் தொடங்கியுள்ளோம். களஞ்சிய வசதிகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. எனவே வருங்காலத்தில் எமக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்றார். மறைந்த கோடீஸ்வரனான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இளம் பெண்களை பாலியல் ரீதியாக கடத்தி மற்றும் துஷ்பிரயோகம் செய்த வழக்கில் தண்டனை பெற்றவர். பில்கேட்ஸ் அவரோடு பலமுறை சந்திப்புகளை நடாத்தியிருந்தமை மற்றும் அவரது விமானத்தில் பயணித்திருந்தமை தொடர்பாக தகவல்கள் சமீப காலமாக பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தன. இது குறித்து ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் பில்கேட்ஸ் அவருடன் நேரம் செலவழித்தது ஒரு மிகப்பெரிய தவறு, அதற்காக நான் வருந்துகிறேன் மற்றும் மன்னிப்பு கோருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். உலகளாவிய சுகாதார பணிகளுக்காக நிதி திரட்டும் நோக்கில் எப்ஸ்டீனிடம் இருந்து வசதி படைத்தவர்களின் தொடர்புகளை பயன்படுத்தவே அவரை சந்தித்ததாக பில்கேட்ஸ் விளக்கமளித்துள்ளார். அந்த சந்திப்புகள் ஊடாக தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி கிடைக்கும் என தான் நம்பியதாகவும் ஆனால் அது தவறான முடிவாக அமைந்து விட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். பில்கேட்ஸுக்கும் அவரது மனைவி மெலிண்டாவிற்கும் இடையிலான விவாகரத்து முடிவிலும் எப்ஸ்டீனுடனான இந்த தொடர்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்ததாக முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் பில்கேட்ஸின் இந்த பகிரங்க மன்னிப்பு சர்வதேச அளவிலான கவனத்தை ஈர்த்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். தவறு செய்தவர்களுக்கு நாங்கள் செய்யும் மாற்றங்கள் வலிக்கிறது, கண்டியில் ஜனாதிபதி கருத்து. மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் திட்டமிட்டு தவிர்க்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிப்பு. காலத்தை இழுத்தடித்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை வழங்க அரசாங்கம் பின்னடிப்பதாக சுட்டிக்காட்டிய யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம். அவசர காலநிலை நீடிப்பு தொடர்பாக பிரதமர் விளக்கம். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்துக்கு உயர் நீதிமன்றம் அனுமதி. அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி, பிரதி அமைச்சர் தகவல். இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.